friends, welcome to Tom and Jerry kitchen. நம்ம இன்னைக்கு சூப்பரான சிம்பிளான fish fry பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் வாங்க. fish fry பண்றதுக்கு நான் இன்னைக்கு 6 பீஸ் மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துர்க்கேன். எனக்கு சத்தியமா இந்த மீனோட பேர் தெரியல. கட் பண்ணி வச்சிருக்கிறதுல உங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷோட நேம் தெரிஞ்சுது அப்படினா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்ததா fish fryக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். என்னோட மிளகாய்த்தூள் வந்து ரொம்ப காரமாக இருக்காது, அதனால 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருக்கேன். இனி நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுதை மீனில் தடவி எடுத்துக்கலாம். மீனோட 2 சைடும் நல்லா படுற மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மீன் எல்லாத்திலையுமே இஞ்சி பூண்டு விழுது நல்லா தடவி எடுத்தாச்சு. அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது மீனோட 2 சைட்லேயும் படுற மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா மீன்லேயுமே மசாலா தடவி வச்சாச்சு. இனி இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அரை மணி நேரம் போல் ஆயிருக்கு. நம்ம ஊற வச்சுருந்த மீன்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இதில் கொஞ்சமாக ரவை தூவிக்கலாம். ரவை எதுக்கு தூவுறோம் அப்படின்னா நம்ம சேர்த்த மசாலாலாம் பிரியாமல் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீனோட 2 சைடும் ரவை படுற மாதிரி நல்லா தூவி எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சிருந்த எல்லா மீன்லேயுமே 2 சைடும் நல்லா ரவை தூவி எடுத்தாச்சு. இனி இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். நான் இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்காக 2 பீஸ் மீன் எண்ணெயில் சேர்த்துருக்கேன். 2 பக்கமும் நல்லா வெந்து வர்றது வரை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் அதிகமாக வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம மீன்லாம் நல்லா வெந்துடுச்சு. ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம ரவை சேர்த்ததுனால நம்ம சேர்த்த மசாலா எதுவுமே பிரியலை, சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதே மாதிரி மீதி இருக்க மீனையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். மீன் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக டாம் அண்ட் ஜெர்ரி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.